சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். அது ஒரு அழகான காலை நேரம். பவித்ரா வீட்ல உட்கார்ந்து சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து சாப்பிட்ட கையோட கிச்சனுக்கு வந்த மீனாட்சி அம்மா பவித்ராவை பார்த்து இப்படி கேட்டாங்க. ஏண்டி அம்மா பவித்ரா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்காக சாம்பார்ல இவ்ளோ காரத்தை போட்டு வச்சிருக்க? என்னால வாயிலேயே வைக்க முடியல. இத தூக்கி குப்பையில தான் போடணும் போல. எதுக்காக இப்படி காய்கறி எல்லாம் வேஸ்ட் பண்றனே தெரியலையே எனக்கு. பணத்தோட அருமை தெரிஞ்சாதானே உனக்கு. இந்த பாருனத்த, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நேத்து நீங்க தானே சொன்னீங்க சாம்பார்ல காரமே இல்லன்னு. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சோண்டு காரத்தை சேர்த்து போட்டேன். அதுக்கு என்னமோ இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா என்ன? ஏன் எனக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு நினைச்சீங்களா நீங்க? யாரடி இவ? ஒரு மாமியார்னு கூட பாக்காம இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. இப்படிதான் உன்னை பேச சொல்லி உங்க அம்மா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்களா? இப்ப எதுக்கு அத்தை தேவையில்லாம எங்க அம்மாவை இழுக்கிறீங்க? நேத்து செஞ்ச சாம்பார்ல காரம் இல்லன்னு நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு காரத்தை கொஞ்சம் சேர்த்து போட்டா அதுக்கும் ஏன் காரமா இருக்குன்னு என்ன திட்டுறீங்க? உங்களுக்கு எப்படிதான் நான் சாம்பார் வைக்கணும்? பேசாம நீங்களே வந்து சமைச்சு போடுங்க. இல்லனா நான் சமைக்கும் போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வந்து பாத்துட்டு போங்க. இது எதுவுமே பண்ணாம என்னையே திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வராதா பின்ன? அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்த அருண், போச்சுரா இன்னைக்காவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வீட்டுக்கு வந்தா, வழக்கம் போல இன்னைக்கும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? உள்ள போனா நம்ம தலைதான் உருளும். உள்ள போகாம இருந்தா சண்டை பெருசாகி அப்பவும் நம்ம தலைதான் உருளும். அதனால பேசாம இப்பயே உள்ள போய் இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பாப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள தயங்கி தயங்கி போனான் அருண். அங்க அம்மாவும் மனைவியும் மாறி மாறி சண்டை போடுறத பார்த்த அருண் என்னத்த பேசி இவங்களுடைய சண்டைய நிப்பாட்டுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அட, 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்குமா அவ கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்க வந்ததும் வராம என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு அவகிட்டயே கேளு. உன் பொண்டாட்டி எனக்கு மரியாதையும் கொடுக்க மாற்றா, என் பேச்ச கேட்கவும் மாற்றாள். நீ சொல்லு பவி, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அருண் பவித்ராவை பார்த்து கேட்கவும், பவித்ராவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அருண் கிட்ட ஒண்ணு விடாம சொன்னாள். அட, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேற எதுவும் வீட்ல வேலையே இல்லையா? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு. நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்க போல. ஏன் பவித்ரா, அம்மா வயசுல பெரியவங்க, நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? எதுக்காக நீயும் அவங்க கூட ஏட்டிக்கு போட்டியா சண்டை போட்டுட்டு இருக்க? அம்மா, தயவு செய்து 2 பேரும் சின்ன புள்ள மாதிரி சண்டை போடாம ஒழுங்கா சாப்பிட்டு வேலைய பாருங்க. இந்த நேரத்துல அருண் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல மனைவிக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு புரியாம, முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஏதோ அவனால முடிஞ்சத பேசி சமாதானப்படுத்த பார்த்தான் அருண். உடனே பவித்ரா அருணை பார்த்து இப்படி சொன்னாள். ஏங்க, வயசுல பெரியவங்கன்னா அமைதியா சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே? எதுக்காக இங்க வந்து வீணா என்கிட்ட சண்டை போடணும்? கடைசியில உங்க அம்மா பண்றது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. என்னைய மட்டும்தான் நீங்களும் உங்க அம்மாவும் வந்து குறை சொல்லுவீங்க. என்னமோ இந்த வீட்ல நடக்கிற எல்லா சண்டைக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கோவமா பேசிட்டு வெளியே கிளம்பி போயிட்டா பவித்ரா. வீட்ல நடந்த சண்டைய நினைச்சு பவித்ரா வீட்டுக்கு வெளியில அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்தா. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த லக்ஷ்மி பாட்டி பவித்ராவை பார்த்து இப்படி கேட்டாங்க. பவி, என்னமாச்சி? ஏன் உன் முகமெல்லாம் சோகமா இருக்கு? பவித்ரா எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து கிட்ட வந்தாங்க லட்சுமி பாட்டி. பவி, என்னமாச்சி? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? அருண் உன்னை எதுவும் திட்டினானா? இல்ல உங்க அத்தை எதுவும் உன் கூட சண்டை போட்டாங்களா? என்னமாச்சி? பாட்டி, நான் என்ன பண்ணாலும் என் மாமியாருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி சொல்லாத பவி. உன் மாமியாரோட மனசும் ஓ மனசு மாறியேதான், குழந்தை மனசு. நீ அவங்க கிட்ட கோவமா சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் அன்பா சொல்லி பாரு. அவங்க உன் பேச்ச கேட்டு கண்டிப்பா உன் வலிக்கு வருவாங்க. உன் கூடயும் சந்தோஷமா இருப்பாங்க. நிஜமாவா பாட்டி? நான் பொறுமையா எடுத்து சொன்னா எங்க மாமியார் நீங்க சொல்ற மாதிரியே கேட்பாங்களா பாட்டி?
கண்டிப்பா கேப்பாமா. சின்ன புள்ளையில இருந்து நான் அவளை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத அவளை பத்தி. நீ போய் நான் சொன்ன மாதிரியே பண்ணு போ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க லட்சுமி பாட்டி. பவித்ராவும் பாட்டி சொன்னதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாள். அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் ஆச்சு. மீனாட்சி அம்மா ரூமுக்குள்ள உட்கார்ந்திருந்தாங்க. அங்க வந்த பவித்ரா மீனாட்சி அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னாள். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில நான் உங்ககிட்ட சத்தம் போட்டதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். இனிமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிப்பீங்களாம்மா நீங்க? பவித்ரா திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசவும் மீனாட்சி அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே அவங்க பவித்ராவை பார்த்து இப்படி சொன்னாங்க. பவித்ரா, என்னம்மா ஆச்சு உனக்கு? திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? உண்மையா நீதான் பேசுறியா? என்னம்மா நீங்க? உங்ககிட்ட ஆசையா வந்து மன்னிப்பு கேட்டு சிரிச்சு பேசலாம், சண்டை போடாம இருக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி கேக்குறீங்க. அப்ப என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா நீங்க? அப்படின்னு பவித்ரா மனசு உருகி பேசவும் லட்சுமி அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே அவங்க பவித்ராவை பார்த்து இப்படி சொன்னாங்க. தங்கம், என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அதே போல காலையில நடந்த எல்லா சண்டைக்கும் நான் தான் காரணம். நேத்து மட்டும் நான் உன்கிட்ட சாம்பார்ல ஏன் காரம் இல்ல அப்படின்னு கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ காரத்தை போட்டிருப்பியா? தப்பு என் மேலதான் இருக்கு, உன் மேல எந்தவித தப்பும் இல்ல. அதனால நீதான் என்ன மன்னிக்கணும். மகளே, என்ன மன்னிப்பியாமா நீ? அம்மா, நீங்க எனக்கு மாமியாரா இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க என் கூட சண்டை போடலாம், என்ன திட்டலாம். ஆனா பதிலுக்கு நான் உங்களை திட்டுனது, உங்க கூட சண்டை போட்டது ஏன் தப்புதான். நான் அப்படி நடந்திருக்க கூடாது. இனிமே எந்த காரணத்துக்காகவும் நீங்களே என் கூட சண்டை போட்டாலும் நான் உங்களை அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் உங்க கூட அன்பாதான் இருப்பேன். அப்படின்னு பவித்ரா பேசியதை கேட்டு கண் கலங்கிய லட்சுமி அம்மா, தங்கம், நானும் உன்னை என் மகளாதாம்மா பாக்குறேன். அதனால இனிமே நானும் எந்த காரணத்துக்காகவும் உன் கூட சண்டை போடவோ உன்கிட்ட கோபத்தை காமிக்கவோ மாட்டேன். நீயும் என்ன மன்னிச்சிடுவியா செல்லம்? அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னதை கேட்டு மலன்னு கண்ல இருந்து தண்ணீர் வந்தது பவித்ராவுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சமாதானமாகி சந்தோஷமா படுக்க போயிட்டாங்க. அப்படியே அன்னைய நாளும் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில மருமகளும் மாமியாரும் சந்தோஷமா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா, அந்த அடுப்புல இருக்கிற குழம்புல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. தங்கம், அதெல்லாம் நான் அப்பவே சரி பார்த்துட்டேன். காலையில இருந்து நீ கிச்சன்ல தான் இருக்க. அதனால கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துட்டு வாமா அப்போ. அப்படின்னு பவித்ராவும் மீனாட்சி அம்மாவும் இன்னைக்கு சண்டை போடாம சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்த அருண், இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் கனவா இல்ல உண்மையா அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு எந்தவித சண்டையும் இல்லாம ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதையில சொல்லப்பட்ட உண்மையான நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். அது நம்ம அப்பா அம்மான்னு இல்லாம நமக்கு தெரியாத நபர் யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம நம்ம அவங்க கிட்ட மரியாதையுடன் நடந்துக்கணும். அதே போல நம்ம வீட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைய பேசி தீர்த்துக்கணும். அப்படி இல்லனா நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.